இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் பார்க்குறோம். மனிதனுடைய நினைவுகளும் வழிகளும் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவே செயல்படுகிறதாக காணப்படுகிறது. விழுந்து போன வீழ்ச்சியடைந்த மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தம் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு வசனத்தில் பார்க்குறோம். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், நம்முடைய வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகளை அறிந்திருக்கிற தேவன். மனிதனுடைய இருதயம் தன் சக மனிதன் செய்கிற பாவங்களை மன்னிக்க மனமில்லாதபடிக்கு அவனை தண்டிக்கணுன்ற நினைக்கக்கூடிய மனிதனுடைய இருதயம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்மிடத்திலே தம்மால் உண்டாக்கப்பட்ட மனிதன் மனம் திரும்பும்போது அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக காணப்படுகிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே நம்ம திரும்பணும். ஏன்னா அவரிடத்தில் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு, இரக்கம் உண்டு. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன். இந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளாக காணப்படுகிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே நம்முடைய வழிகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகளும், நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவனுடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கிற தேவனாக, நம்மை மன்னிக்கிற தேவனாக, நம்மை வழிநடத்துகிற தேவனாக, நம்மை பாதுகாக்கிற தேவனாக, நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இரட்சிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகளை பார்க்கிறோம். உம்முடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். எங்களுடைய வழிகளை பார்க்கிறோம். உம்முடைய வழிகள் எங்களை குறித்து உம்முடைய நினைவுகள் ஆண்டவரை உயர்ந்ததாக இருக்கிறது. நாங்கள் துன்மார்க்கத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் வரும்போது எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க கர்த்தனை தயை பெருத்த தேவனாக இருக்கிறீர். மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு மனம் இல்லாத இருந்தாலும் கர்த்தனீர் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும்போது உம்மிடத்தில் திரும்பும்போது மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். இந்த மன்னிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.